Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு ஸ்ரீராம் ஜென்மபூமி திருஷ்ட கஷேத்திர அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளைதான் ராமர் கோவிலை கட்டியுள்ளது. மொத்தம் 3500 கோடி ரூபாய் ராமர் கோவிலை கட்ட நிதியாக சேர்ந்தது. அதில் 1800 கோடி பயன்படுத்தப்பட்டு கோவில் கட்டப்பட்டது. 2.7 ஏக்கர் கொண்ட மொத்த இடத்தில் கோவில் 1.32 ஏக்கர் பரப்பளவில் 3 மாடியில் அமைந்துள்ளது. கோவிலின் உயரமான கோபுரத்தின் கீழ்தான் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோபுரத்தின் மீது காவி கொடி பறக்கும். இந்த கோபுரம் தரையில் இருந்து 160 அடி உயரம் கொண்டது. கோயிலில் ராம் தர்பார் என்ற பகுதியில் சீதையின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ராமர் கோயிலில் 44 கதவுகள் உள்ளன. இவற்றில் தங்க கதவுகள் 14 அடங்கும். அதோடு 392 தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் உள்ளே 5 மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே செல்ல 32 படிகள் முகப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலுக்குள் ஒரே நேரத்தில் 1500 பேர் அமர முடியும். தினசரி 1 முதல் 2 லட்சம் பேரும், விழா காலங்களில் 5 லட்சம் பக்தர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் அயோத்திக்கு எளிதாக வந்து செல்ல வசதியாக 1450 கோடி ரூபாய் மதிப்பில் மகரிஷி வால்மீகி விமான நிலையம் சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.